Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 மேக்ஸில் நம்ம சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸாம்பிள் 5.4ம் 5.5ம் பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் தி டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட்ஸ். கொடுத்துருக்க ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து நான் x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். செகண்ட் பாயிண்ட்டில் வந்து x2 y2ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா d is equal to root of x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole squareங்கிறது தான் எனக்கு ஃபார்முலா. எனக்கு d is equal to root of x2 ஓட வேல்யூ 2ங்கிறத நான் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸில் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. அடுத்து x1 ஓட வேல்யூ எனக்கு -4, அதனால் மைனஸ் ஆஃப் -4 இருக்குது. ஏன்னா ஃபார்முலாவில் ஒரு -4 இருக்கும் to the whole square. அடுத்து y2வில் ஒரு -3, அடுத்து ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது. அடுத்து y1 ஓட வேல்யூ எனக்கு 3 to the whole square equal to root of இங்கே எனக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். எனக்கு 2 + 4 to the whole square ப்ளஸ் -3 -3ஓட வேல்யூ -6, அப்புறம் -6 to the whole square equal to root of 2 + 4 வந்து எனக்கு 6, அப்படின்னா 6 to the whole square ப்ளஸ் -6 to the whole square. அப்படின்னா எனக்கு d is equal to root of 6 வந்து ஸ்கொயர் பண்ணனா 36, அடுத்து திருப்பி இந்த 6 ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு 36 கிடைக்கும். அப்படின்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இங்கே 32 வந்து நான் காமனாக வெளில எடுத்துடுறேன். இல்லைன்னா 32 வந்து எனக்கு 2 டைம்ஸ் இருக்கிறதுனால 2 × 36ன்னுட்டு நான் எழுதிக்கிறேன். அப்படின்னா இது ரூட்டை ரெண்டுக்கும் தனித்தனியாக கொடுக்குறப்ப √2 × √36ன்னுட்டு எனக்கு கிடைக்கும். √2 அப்படியே வச்சுக்கிறேன். √36ஓட வேல்யூ எனக்கு 6ன்னு கிடைக்கும். அப்படின்னா எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்னா 6√2 யூனிட்ஸ்ன்னுட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். இது எனக்கு எக்ஸாம்பிள் 5.4ஓட ஆன்சர். அடுத்தது எக்ஸாம்பிள் 5.5. அடுத்து எக்ஸாம்பிள் 5.5ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் லையாக இருக்காங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஸ்ட்ரெயிட் லைனில் லையாக இருக்குன்னே கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா எனக்கு A வந்து 3,1, அடுத்து B வந்து 6,4, அடுத்தது C வந்து எனக்கு 8,6. இது மூணுமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னா அது கொலினியராங்கிறத செக் பண்ணாலே நம்மளுக்கு மூணுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கான்னு கன்சிடர் பண்ணலாம். கொலினியாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட ஃபார்முலா வந்து எனக்கு என்னென்னா AB + BC = CAங்கிறது தான் ஃபார்முலா. அதாவது ஏபிக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் பிசிக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸையும் கண்டுபிடிச்சா அதை நான் ஆட் பண்ணுறப்ப எனக்கு சிஏவோட டிஸ்டன்ஸ் கிடச்சிச்சின்னா அது எனக்கு கொலினியர், அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குங்கிறத அர்த்தம் அந்த பாயிண்ட்ஸ். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏவோட பாயிண்ட் எழுதிக்கிறேன் 3,1, அடுத்து பியோட பாயிண்ட் எழுதிக்கிறேன் 6,4. இதை நான் x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை x2 y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா d is equal to root of x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square கிடச்சிருக்கு. ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறனால டிக்கு பதிலாக நான் ஏபின்னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2ஓட வேல்யூ எனக்கு 6, அடுத்து x1ஓட வேல்யூ 3 to the whole square plus y2ஓட வேல்யூ எனக்கு 4 minus y1ஓட வேல்யூ 1 to the whole square equal to root of 6ல் 3 போச்சுன்னா எனக்கு 3 to the whole square plus 4ல் 1 போச்சுன்னா எனக்கு 3 to the whole square. அப்படின்னா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3² வந்து எனக்கு 9, அடுத்து 3² வந்து எனக்கு 9. அப்படின்னா எனக்கு ரூட் ஆஃப் 9 + 9 வந்து எனக்கு 18 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 18க்கு நான் எல்சிஎம் வந்து எடுத்துக்கிறேன். எல்சிஎம் எடுத்தேன்னா 18, இதை நான் 2 டேபிளில் பண்ணேன்னா 9, அடுத்து 3 டேபிளில் பண்ணேன்னா 3, அடுத்து 3 டேபிளில் பண்ணேன்னா 1. அப்படின்னா எனக்கு ஏபி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2 × 3 வந்து 2 டைம்ஸ் இருக்குன்னா நான் 3² எழுதிக்கிறேன். அப்படின்னா எனக்கு ரூட்டை வந்து தனித்தனியாக செப்பரேட் பண்ணேன்னா √2 × 3² கிடைக்கும். ரூட்டு ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு மீதி 3√2 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு ஏபியோட வேல்யூ 3√2 கிடச்சிருக்கு. அதை நான் எழுதிக்கிறேன் தனியாக. ஏபி இஸ் ஈக்குவல் டு 3√2 யூனிட்ஸ். அடுத்து பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு பியோட பாயிண்ட் எழுதிக்கிறேன் 6,4, அடுத்து சியோட பாயிண்ட் எழுதிக்கிறேன் 8,6. டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னென்னா d is equal to root of x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square. இதை நான் x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதை x2 y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். இது வந்து எதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா பிசியோட டிஸ்டன்ஸ், அதனால் டிக்கு பதிலாக பிசின்னு எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு
root of x2 ஓட வேல்யூ 8 மைனஸ் x1 ஓட வேல்யூ 6 to the whole square plus y2 ஓட வேல்யூ 6 மைனஸ் y1 ஓட வேல்யூ 4 to the whole square equal to root of 8 minus 6 ஓட வேல்யூ 2 to the whole square plus 6 minus 4 ஓட வேல்யூ 2 to the whole square அப்படின்னா root of 2 ஸ்கொயர் பண்ணனா 4 அடுத்து திருப்பி 2 ஸ்கொயர் பண்ணனா 4 அப்படின்னா equal to root of 8 இருக்குது. 8க்கு நான் LCM எடுக்கிறேன். LCM எடுத்தேன்னா 2 4s are 8 அடுத்து 2 2s are 2 அடுத்து 2 1s are அப்படின்னா நான் இங்கே root of 2 into இந்த ரெண்டு 2வையும் கம்பைன் பண்ணி 2 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா BC is equal to ரூட்டை செப்பரேட் பண்ணனா root 2 into root of 2 ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு மீதி 2 root 2 கிடச்சிருக்கு. அப்படின்னா BCயோட வேல்யூ இதை நான் ஏபியோட வேல்யூ 3 root 2ங்கிற யூனிட்ஸுங்கிறத நான் ஃபஸ்ட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து பிசியோட வேல்யூ 2 root 2ங்கிறத நான் செகண்ட் ஒன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து சிஏவோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். சியோட வேல்யூ எனக்கு 8,6 அடுத்து ஏவோட வேல்யூ எனக்கு 3,1 இதை நான் x,1 x1, y1 எடுத்துக்கிறேன். இதை x2, y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா எனக்கு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா d is equal to root of x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole squareங்கிற ஃபார்முலா நான் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் x2ஓட வேல்யூ எனக்கு 3 மைனஸ் x1ஓட வேல்யூ எனக்கு 8 டு தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ 1 மைனஸ் y1ஓட வேல்யூ 6 டு தி ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா இங்கே எதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம்னா சிஏவோட டிஸ்டன்ஸ். நான் டிக்கு பதிலாக சிஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். எனக்கு சிஏ இஸ் ஈக்குவல் டு root of 3 minus 8 எனக்கு minus 5 to the whole square plus 1 minus 6 எனக்கு minus 5 to the whole square equal to root of minus 5 ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு 25 கிடைக்கும். அடுத்து இங்கேயும் minus 5 ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு 25 கிடைக்கும். equal to root of 50 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 50க்கு நான் LCM எடுக்கிறேன். LCM எடுத்தேன்னா 225 சார் அடுத்து 5 5 சார் இது 5 1 சார். அப்படின்னா இங்கே ரூட்டுக்குள்ளே நான் 2 into 5 ரெண்டு 5யும் கம்பைன் பண்ணி நான் 5 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இப்போ இதை செப்பரேட் பண்ணால் root 2 into root of 5 ஸ்கொயர் கிடைக்கும். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆச்சுன்னா எனக்கு CA is equal to 5 root 2 யூனிட்ஸ்ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் நம்பர் 3ன்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அடுத்து கொலினாரிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஏபி ப்ளஸ் பிசி இஸ் ஈக்குவல் டு சிஏ. அப்படின்னா எனக்கு ஏபியோட வேல்யூ எனக்கு 3 root 2 அடுத்து பிசியோட வேல்யூ எனக்கு 2 root 2 ஈக்குவல் டு சிஏவோட வேல்யூ எனக்கு 5 root 2. இப்போ 3யும் 2வையும் ஆட் பண்ணனா எனக்கு 5 root 2 அப்படி எழுதிக்கிறேன் ஈக்குவல் டு 5 root 2. அப்படின்னா எனக்கு ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இது ரெண்டுமே கொலினியர். அதனால் இந்த 3 பாயிண்ட்ஸுமே எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் தான் லையாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ.